ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த பொரி உருண்டை வீட்டிலே சூப்பராக செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு 1/2 நுணுக்கின வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெல்லம் அச்சு வெல்லம். அது வந்து ப்ரௌன் கலர் ஷேடு தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா லைட் எல்லோ கலர் தெரியும். அதனால் எல்லோ ஃபுட் கலர். வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு அகலமான ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு பர்டிகுலர் பாகுபதம் வரணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கடைகளில் பொரி உருண்டை வாங்கி சாப்பிட்ருப்போம். 90s கிட்ஸ்க்கு தெரியும். எல்லோ கலர், க்ரீன் கலர், ரோஸ் கலர், இந்த மாதிரி மல்டி கலரில் பொரி உருண்டை கிடைக்கும். ஒரு பொரி உருண்டை 1 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். பொரி உருண்டை மட்டும் இல்லை, தேங்காய் மிட்டாய், சோன் பப்படி, பூமர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பூமர் ஜெல்லி இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து கமர்கட், கடலை மிட்டாய், கொக்கோ பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில மிட்டாய்கள் வந்து 90s கிட்ஸால் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து இப்போ சோஷியல் ஆப்பில் நிறையா ஒன்லி 90s கிட்ஸ் நோ திஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. நம்ம 90ஸில் சாப்பிட்ட அந்த ஸ்வீட் ரெசிபிஸ் இப்போது ரேராக தான் எல்லா இடங்களையும் கிடைக்கிது. அதுவுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம 90ஸில் சாப்பிட்ட அந்த பொரி உருண்டை, கமர்கட், கடலை மிட்டாய் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போது எல்லாருக்குமே குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வீட்டிலையே ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த நுர பொங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து அச்சு வெல்லம், அதனால் ப்ரௌன் கலர் ஷேட் கொடுக்கறதுனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உருண்டை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்ல எல்லோ கலர் கொடுக்கும். அந்த இது வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம். அந்த பாகு அந்த தண்ணியில் கரையாமல் பால் மாதிரி திரண்டு வரணும். நம்ம கையால் உருட்டும் போது அது லைட்டாக தண்ணியில் கரைஞ்சாலோ இல்லை லைட்டாக பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலோ அந்த பாகு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த பாகு நல்லா திக்காகிட்டு வரப்போ நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும். அந்த பாகு கரெக்டாக வந்த உடனே நீங்கள் பொரி ஆட் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், 3ஆவது தடவை நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறப்பவே அது தண்ணியில் கரையாமல் நல்ல பால் மாதிரி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரியை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் நான் முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன், அதை நான் சொல்ல மறந்துருப்பேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி பொரியை விட அது அதிகமாக இருக்குது. அதனால் 1/4 கப் அளவு பொரி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வெல்லத்தை 1/2 நுணுக்கினால அதோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 3/4 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் பொரி கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்லமும் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. மிதமான சூடு வந்த பின்னாடி, கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பின்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் சின்ன சின்ன பால்ஸாக நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக பொரி உருண்டை ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம். நம்ம மறந்த அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வரும், திருப்பி ஞாபகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கையில் கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணிவிட்டு
நமக்கு வேணுங்கிற சைஸில் அந்த பொரி கையில் எடுத்து நல்லா இறுக்கி பிடிச்சி பால் மாதிரி செய்யணும். இந்த மாதிரி எல்லா பொரி உருண்டைகளும் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த பொரி உருண்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு நிறைய கிட்ஸ் வருவாங்க, எல்லாருக்குமே இந்த பொரி உருண்டை கமர்கட் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.